இயர்கல்ஸ் எப்படி மேன் விசஸ் வைல்டில் வந்து தப்பிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. நான் மேன் விசஸ் சிட்டியில் எப்படி ஒரு நாள் தப்பிக்கிறதுன்னு சொல்லி காட்ட போகிறேன். ஸோ அதுக்காக தான் நமக்கு வந்திருக்கும். இப்போ தான் வந்து என்னை இறக்கி விட்டு போனேன். ஹெலிகாப்டர் வந்து இந்த சைடில் வந்து இந்த சைடில் கேட்குது, அந்த சைடு போயிருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே தான் போயிட்டு இருக்குது, உங்களுக்கு கேமராவில் தெரியாது. ஸோ போய்டும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்கேருந்து எப்படி நம்ம தப்பிக்க போகிறோம்னு பார்ப்போம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா, ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் இருக்கிற ஒரு மாடியில தான் இருக்கும். இந்த அபாண்டன் பில்டிங்ல நம்ம எப்படி உயிர் பிழைக்கிறதுன்னு பார்க்க போறோம். அங்கே சுற்றி நிறைய கரடிகள்லாம் இருக்கு. ஸோ அது இதில் எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் அங்கேருந்து வரும்போது என்னென்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஏன்னா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம இந்த மாதிரி இடங்கள்ல வரும்போது இங்கே கிடைக்கிற பொருட்களை வச்சு நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் பார்ப்போம். உணவு கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ எப்படி தப்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி காட்டுறேன். ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து நம்ம இங்கேருந்து ஹெலிகாப்டர் பிடிச்சி தொங்கணும், இல்லை ஏதாவது ஒரு அவசரம் அப்படின்னா ஒரு கயிறு கொண்டு வந்திருக்கேன். ஒரு 100 மீட்டர் கயிறு கொண்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து லைட்டர் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் தீ மூட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் நைட்டில் வந்து ஏதாவது கரடி வச்சுன்னா நமக்கு பிரச்சனை ஆகும். அதனால டார்ச் லைட்டு கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் என்னோட குழு மெம்பர்ஸ் ஒரு 10 பேர் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அங்கே வந்து என்னோட கேரவன் நிற்கிது. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா என்னோட சேஃப்டிக்காக தான். அது வந்து சரி. இப்போ வந்து நான் என் கையில் எதுவுமே கிடையாது, நான் எதுவுமே கொண்டு வரல. சரி, இப்போ நம்ம இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட வந்து நான் இப்போ வந்தே வந்து ஒரு 2 நாளுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா காலைல தான் நான் வந்து இங்கே இறங்கினேன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி நம்ம இங்கே ஒரு நாள் தப்பிக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். நாம் நெருப்பை மூட்டுறதுக்கும் இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கும் வழிகள் நிறையவே இருக்கும். ஆனால் எப்படி நாம் இங்கே ஒரு இடத்துல தப்பிக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி தான் இங்கேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நான் நிற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய மழை பெஞ்சிருந்ததுனால என்னால் நெருப்பு மூட்ட முடியலை. வந்து பயங்கர வெயிலாக இருந்தது. ஆனால் இப்போ பயங்கரமான ஒரு புயல் காற்று வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க எப்படிலாம் வந்து மரம் அசையுதுன்னு பாருங்க. பயங்கரமான ஒரு புயல் காத்துல நமக்கு மாட்டிக்கிட்டோம். ஸோ இங்கேருந்து எப்படி தப்பிக்க போகிறதுன்னு நமக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி தேங்கி இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா, தெரியுதா? ஆமாம், தண்ணி தேங்கி இருக்குது. ஆக்சுவலாக வந்து என்னோட கேமரா வந்து நானே தான் கேமரா ஹேண்டில் பண்ணுறேன். எனக்கு வந்து எந்த குரூப்பும் கிடையாது, என் கூட யாருமே வரல. ஸோ அதனால் நானே தான் கேமரா பிடிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கையில் ஒன்றுமே இல்லை, இந்த கையில் கேமரா இருக்குது. ஸோ அதுதான். ஸோ இப்போ வந்துட்டு நான் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் இப்போ எனக்கு உடனடியாக உணவு தேவை. ஸோ இங்கே பாருங்க. பார்த்தீங்களா, இளநீர். இங்கே வந்து ஒரு பெரிய தென்னை மரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கு பாருங்க, தெரியுதா? உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா? அதுதான். இப்போ வந்து இந்த இளநீர் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லிட்டர் தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம தங்கும் இடத்தை அமைச்சாகணும், வாங்க அமைக்கலாம். அங்கே பாருங்க, இந்த தென்னை மரம் ஏதோ ஒன்று இந்த நேரில் தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தண்ணி தேங்கி இருக்க இடங்கள்ல தென்னை மரம் மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னா அது வந்து மேலே ஒரு மரம் இருக்குன்னு அர்த்தம். இருக்கு பார்த்தீங்களா? இதோட பிரதிபிம்பம் தான் கீழே தெரியுது. அதே மாதிரி நம்மளோட பிரதிபிம்பமும் இங்கே தெரியும். ஸோ இது எல்லாமே ஒரு இதுவாக இருக்குது ஒரு ஓகே. அதனால மழையில் கடந்த குச்சியை எடுத்து நான் நீட்டினேன். அதை பார்த்துமே அவங்க கண்டிப்பாக கரெக்டாக வந்துட்டாங்க. அங்கே பாருங்க, நமக்கு உணவு பயனெல்லாம் கிடைக்க போகுது. வாங்க. பார்த்தீங்களா, இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான குச்சி பூச்சின்னு சொல்லுவாங்க. அந்த பூச்சி தான் இது. இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிடலாம். இதில் நிறைய கேலரிஸ் இருக்கு. இதை மூக்கு கிட்ட எடுத்துட்டு வந்தாலே இதோட ஸ்மெல் சுத்தமா தாங்க முடியல. ஆனா இதை சாப்பிட்டுதான் ஆகும். ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. அது வந்து என் ஃபுல்லாக காட்டல அப்படின்னு சொன்னீங்கன்னா வாயில வச்சுட்டு வந்து வீடியோ கட் பண்ணிட்டு துப்பிட்டேன். ஸோ அதெல்லாம் கட்டுக்காதீங்க. இப்போ அடுத்து இருக்கும். இப்போ பாருங்க, இங்க ஒரு பெரிய கயிறு இருக்கு பாருங்களேன். இது எதுக்காக அப்படின்னா ராணுவத்துல தப்பிக்கிறதுக்கு இங்க நிறைய பேர் வந்து டென்ட் போட்டு இங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. எதிர்ல இருக்கிற அந்த மழையில தான்
அந்த மலையில தான் வந்து எதிரி படைகள் வந்து இருக்கும். ஸோ அதை டார்கெட் பண்றதுக்கு, அதை அட்டாக் பண்றதுக்காக இங்க வந்து நிறைய பேர் தங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் தப்பிக்கும் போது இந்த கயிறு இங்கே சிக்கி அவங்க அந்த கீழே மாட்டி கழுத்து சிக்கி செத்தே போயிட்டாங்க. ஸோ அதனால ஏற்பட்டது தான் இந்த கயிறு. இதே நமக்கு தேவைப்படுமான்னு கேட்டீங்கன்னா தேவைப்படாது. ஏன்னா இங்க பாருங்க, லைட்டா முறிஞ்சிருக்கு பாருங்க. ஸோ இந்த கயிறை வச்சு நம்ம இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. சரி, நாம இங்க வந்தோம்னா நமக்கு டைம் வந்து ரொம்பவே ஃபாஸ்டா ரன் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். நம்ம கரெக்டா எப்போ வந்தோம்னா ஒரு 12 மணிக்கு காலையில வந்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து 2026. ஸோ இங்க இருந்து நம்ம இப்போ எப்படி தப்பிக்கிறது அப்படி சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட இருக்கிற கயிறை வச்சு நம்ம வந்து தப்பிச்சு போயிடலாம். ஓகே. பாத்தீங்களா, அந்த கயிறு கூட நமக்கு பத்திருக்காதுங்க அங்க இருந்து கீழே போறதுக்கு. ஆனா இது சூப்பரா பார்த்தீங்க, எவ்வளவு நீட் இருக்கு பாத்தீங்களா. இதை வச்சுதான் நம்ம தப்பிக்க போறோம். பாருங்க, இங்க வந்து ஒரு ஆஹ், பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கரடி இருந்ததா சொல்றாங்க. அது வந்து இங்க இருந்த மக்களை அடிச்சு கடிச்சு தின்னுக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ அது வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஏதோ ஒன்று பண்ணிச்சு. ஸோ அதனால இப்போ நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க, இதெல்லாம் ஏன் இப்படி இடிஞ்சு கிடக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா எனக்கு தெரியாது, ஏன்னா என்கிட்ட யாருமே சொல்லல. நம்ம இப்போதான் காலையில வந்தவங்கனால இங்க மனிதர்கள் கிடையாது. அங்க என்ன நடந்திருக்குன்னு எனக்கே தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சரி, ஓகே. நான் வரேன், இந்த வீடியோ முடிச்சுட்டு சாப்பிட கூப்பிட்றாங்க, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். ஆ அது எப்படி நீங்க எங்க போனாலும் கரெக்டா ஏதாவது ஒரு ஹெலிகாப்டரோ இல்ல ஒரு போட்டோ வந்து ஒன்று காப்பாற்றுன்னு கேட்டீங்கன்னா, இதே மாதிரி நாங்களும் வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னா உங்களால தப்பிக்க முடியாது. ஏன்னா நான் ஏன் வந்த ஹெலிகாப்டர் வந்து அங்கதான் நிக்குது. அதனால நான் ஈஸியா ஏறிடுவேன். உங்களால அப்படி போக முடியாது. இது சும்மா இது காமிச்சாலாம் அவங்க வரமாட்டாங்க. ஆ சரி, இப்போ வந்து நான் போறேன் பாருங்க.